அடியே அடியன் ஜெயஜெயஸ்ரீ சுதர்ஷனா அடியன். அடியன் இன்னைக்கு நான் ஆளவந்தார் சரித்திரத்தை பத்தி பேச போறேன் அடியன். அடியன் ஆளவந்தார் அவதரிக்கச்சு அவருக்கு கொடுத்த பேர் யாமுனாச்சாரியன். அவர் ஆஷாட மாசத்துல உத்தராஷாட நட்சத்திரத்துல பிறந்தவர். அவர் ஹரிபக்தரன் அப்படிங்கிற விஸ்வக்சேனரோட அசிஸ்டண்டா இருக்கிற அம்சம் அடியன். அவரோட அவதார ஸ்லோகம் ஆஷாடே சோத்தராஷாட சம்பூதம் தத்ர வைபுரே சிம்ஹானநாம்சம் விக்யாதம் ஸ்ரீயாமுன முனிம் பஜே. அடியன் அவரோட அப்பா பேரு ஈஸ்வரமுனி. அவரோட கதைய பார்க்கலாம், அவர் சரித்திரத்தை பார்க்கலாம். அவர் மகாபாஷ்ய பட்டர் அப்படிங்கிற ஆச்சாரியனுக்கு சிஷ்யனா இருந்தவர். அவரோட குருகுலம் சோழ தேசத்துல இருந்தது. ஒரு நாள் மகாபாஷ்ய பட்டர் எங்கேயோ வெளியில போயிருக்கச்சு ஒரு தூதுவன் ஒரு ஓலைய எடுத்துட்டு வந்திருந்தார். ஆளவந்தார்ட்ட கொடுத்தார். ஆளவந்தார் படிச்சு பார்க்கச்சு அந்த ஓலையில என்ன இருந்ததுன்னா, இனிமேல இருந்து எல்லா பாடசாலையில இருந்தும் ஆக்கியாழ்வான் அப்படிங்கிற ராஜகுரு அவருக்கு கப்பம் கட்டணும்னு. அப்போ ஆளவந்தாருக்கு கோபம் வந்தது. எதுக்கு தனியா திருப்பி ராஜகுருக்கு கப்பம் கட்டணும், ராஜாக்கு தான் ஆல்ரெடி கட்டின்னு இருக்கோமே அப்படின்னு. அதனால அத எதுக்கு கட்டணும் அப்படின்னு தூதுவன்ட்ட கேட்டார். தூதுவன் சொல்ற, இதை நீங்க ஏன் கட்டுறேன்னா, நீங்க ஒத்துன்னு இருக்க இந்த கப்பத்தை கட்டினாலும் நீங்க ஒத்துக்கிறேன் மகாபாஷ்ய பட்டர் தான் அவங்க எல்லார விட ரொம்ப வசத்தியானவர், அவர் தான் நிறைய ஞானம் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டு கட்டுற கப்பம் இது அப்படின்னு சொல்லச்சு. அப்போ ஆளவந்தார் சொல்றார், எப்போல இருந்து குருகுலத்துல இருந்து மட்டும் தனியா ராஜா கப்பம் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சார், அதுவும் அதே ராஜா பேர்ல வராம ராஜகுருவோட பேர்ல வருது அப்படின்னு கேட்கறாரு. அப்புறம் ஆளவந்தார் சொல்ற, இத எங்களால கட்ட முடியாது, நாங்க ஒத்துக்கவே இல்லை, ராஜகுரு தான் வசதியானவர், நாங்க எதுக்கு இப்ப கப்ப கட்டணும் அப்படின்னு கேட்கறது. அப்ப அவர் சொல்றார், நான் ராஜகுருவ சேலஞ்ச் பண்றேன், எங்களோட வாதத்துல ஜெயிச்சு அப்ப நாங்க கட்டுறோம், ஜெயிச்சா அவங்க ஒத்துப்போம், அவர் தான் வசதியானவர்னு. அப்ப தூதுவன் சொல்ற, அதெல்லாம் பண்ணாத, இத உங்க குருட்ட போய் கொடு, அவர் ரொம்ப ஞானி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றார், உனக்கு என்ன, உன்னோட குரு எங்களோட ஆக்கியாவனோட வாதம் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கறாரு. அப்ப ஆளவந்தார் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லை, எங்க குரு எல்லாம் வர வேண்டாம், நானே போறோம் ஆக்கியாழ்வனை ஜெயிக்கிறதுக்கு, அடியானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூது போய் இதையே திருப்பி சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எல்லாருக்குமே. அப்புறம் திருப்பி அதே தூதுவன் சொல்றார், ராஜா அவங்களை கூப்பிடுற ராஜபவனத்துக்கு, அங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஆளவந்தார் சொல்ற, எங்க குருக்கு ஏத்த மரியாதையை கொடுத்தா நாங்க வரோம், எங்க குரு, நான் குருக்காக வந்துருக்கேன், அவர் ரெப்ரசன்ட் பண்ணி வந்துருக்கேன், ஸோ அவருக்கு ஏத்த மரியாதை கொடுத்தாதான் வர முடியும், எங்க குருக்காக பண்றது இது அப்படின்னு சொல்றார். அதனால அவர் பல்லக்க எடுத்துட்டு வர, ஆளவந்தாரும் அதுல யாமுனரும் அதுல ஏறி பெயர்ந்திருக்கார். இப்போ யாமுனன் அந்த ராஜபவனத்துக்கு கிட்ட போயிட்டு, அப்போ ராணிக்கும் ராஜாக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. ராணி சொல்றா, இந்த குழந்தைய பார்த்தாலே எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கான், கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான், நம்மளோட ஆக்கியாவாக்கு ரொம்ப நிறைய கர்வம் இருக்கு, அவர் ஜெயிக்க முடியாது, இந்த தேஜஸ்வியான பையனோட அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ராஜாக்கு கொஞ்சமா கோவம் வந்தது. அதனால அதெல்லாம் முடியாது, ஆக்கியாழ்வான் தான் ஜெயிப்பு, இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை, இது எப்படி ஜெயிக்கும் ஆக்கியாழ்வானோட அப்படின்னு கேட்க ராணி ஒத்துக்கல, திருப்பி சொல்லிட்டே இருந்தா. அதனால ராஜாக்கு கோபம் அவர் சொல்றார்,
நான் இப்ப நம்ம சேலஞ்ச் பண்றேன்னு, ஒருவேளை இந்த குழந்தை ஜெயிச்சதுன்னா அவனுக்கு பாதி ராஜ்யம் கொடுப்பேன். ஆனா ஒருவேளை ஆக்கியாழ்வான் ஜெயிச்சாருன்னா நீ எனக்கு தாசியா போகணும் அப்படின்னு சொல்ற. ராணி ஒத்துண்டா. ஆனா உள்ளுக்குள்ள பயம். என்னால விளையாட்ட ஆரம்பிச்சோம், இப்ப எப்படி அனர்த்தமா முடிஞ்சிருச்சு, ஒருவேளை ஜெயிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்குள்ள வாதம் ஆரம்பிக்க போறது. 2 பேரும் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, ராஜாவும் ராணியும். அப்போ வித்வத்சன கோலாகலன் கர்வத்தோட சொல்றார், எனக்கு உன்னை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஞானம் அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப சுலபமான காரியம் இது, கஷ்டம்லாம் இல்லவே இல்லை, நீ எதான சொல்லு, அதை நான் தப்புன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ பால யாமுனன் ஒத்துன்ட்டார். வித்வத்சன கோலாகலனும் நின்று இருக்க ரெடியா. அப்போ யாமுனன் சொல்றார், துவன் மாதா ந வந்தியா ராஜா பத்னி இயம் பதிவிரதா ராஜா அயம் சார்வபௌமஹா அப்படின்னு. அந்த ஸ்லைட்ஸ் மூவ் ஆகலமா? அடே இப்ப இயம் ராஜா சார்வபௌமஹா அப்படின்னு சொல்றாரு. வித்வத்சன கோலாகலன் இப்ப இதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். எப்படி நம்மள குழந்தையா இருந்துட்டு எங்க அம்மாக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால வித்வத்சன கோலாகலனுக்கு தெரியல இது எப்படி இல்லன்னு சொல்லுறதுன்னு. அதுக்கப்புறம் ராஜா பத்னி எம் பதிவிரதா, இந்த ராணி பதிவிரதைன்னு எப்படி ராணி இங்க இருக்கச்சே அவளை போய் பதிவிரதை இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் ராஜா அயம் சார்வபௌமஹா, இந்த ராஜா சார்வபௌமன், எப்படி இந்த ராஜா நல்ல ராஜா இல்லைன்னு அவர் இருக்கச்சே சொல்ல முடியும்? அதனால வித்வத்சன கோலாகலனால இந்த 3த்தையுமே பதில் சொல்ல முடியல. இப்போ பால யாமுனன் இதுக்கு பதில் சொல்றார். இது ரொம்ப சுலபமா சொல்ல முடியும் இதுக்கு பதில். துவன் மாதான வந்தியா, உங்க அம்மா மலடி இல்ல அப்படின்னு. காக்க வந்தியா கதலி வந்தியா அப்படிங்க இருக்கிற ஒரு லாஜிக்கால நம்ம ஒரே ஒரு குழந்தை இருந்தா சிலவாட்டி அந்த குழந்தையே இல்ல, அந்த அம்மா மலடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராஜபத்னி எம் பதிவிரதா, இந்த ராஜபத்னி பதிவிரதை அப்படின்னு அது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாண விதிப்படி எப்பவுமே அந்த மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்னி தேவன் அந்த மாட்டு பண்ண பிளஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நிறைய தேவதைகளும் அர்ப்பணம் பண்ணிட்டு தான் இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ராஜா அயம் சார்வபௌமஹா, சார்வபௌமஹானா சம்ஸ்கிருதத்துல இந்த பூமியே ஆளறவன். ஆனா இந்த சோழ ராஜா சோழத்தை மட்டும்தான் ஆளறர், அதனால அவர் சார்வபௌமஹா இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆள வந்தார் ஆக்கியாழ்வான்ட்ட சொல்றார். அப்போ ராணிக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஆள வந்தா நமக்கு ஜெயிச்சுட்டாரு, இப்ப நம்ம தாசியா வேண்டாமே அப்படின்னு. அதனால கீழே போய் கட்டி பிடிச்சுண்டா பாலயாமுன, என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு கேக்குற. அதனால ஆள வந்தார் கண்ணியில இருந்து ஆள வந்தார் அப்படின்னு பேர் வந்தது. இப்ப ஆள வந்தார் ராஜாவா இருக்கார். மணக்கால் நாத்தமுனிகள் உயர்கொண்டாருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருந்தார். ஆள வந்தார் இந்த மாதிரி ராஜாவா ஆயிடுவார், அவர் திருப்பி நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆசிண்டு வரணும், நம்ம சம்பிரதாய நீதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனா உயர்கொண்டாருக்கு அது பண்ண முடியல. அதனால அவரோட சிஷ்யரான மணக்கால் நம்பிட்ட பண்ண சொன்னார். மணக்கால் நம்பி முதல்ல போய் ராஜபவனத்துக்கு முன்னாடி போய் நின்னார். ஆனா அவ உள்ள விடல, எதுக்கு வந்திருக்கு அதான் சொல்ல முடியல, அதனால உள்ள விடல. அதுக்கப்புறம் அதுக்காக அவர் பின்னாடி போய் அந்த மடப்பள்ளியில போய் நின்று அங்க இருந்த தெளிக பண்றவர்கிட்ட போய் நண்பரானார்.
அவர்கிட்ட தூதுவளங்கீரை கொடுத்தாரு. ஏன்னா ஆளவந்தாருக்கு தூதுவளங்கீரை பிடிக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தினம் தூதுவளங்கீரை கொடுத்திருந்தார். ஆனா அவர் ராஜா பார்க்கவே முடியல. ஏன்னா தினம் கொடுத்திருந்தா ராஜா பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தார். ஆனா யாரு கொடுக்கா எப்படி வந்து கேட்கவே இல்லை. அதனால ஒரு நாள் நிறுத்திட்டார். அப்ப ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏன் தினம் பண்றிய, இன்னைக்கு ஏன் பண்ணல அப்படின்னு குக்கிட்ட கேக்குறாரு. அப்ப அந்த குக்கு சொல்றார், அப்ப அந்த குக் சொல்றார், தினம் ஒரு பிராமணன் ஒரு பெரியவர் எனக்கு தூதுவளங்கீரை கொடுத்திருந்தார். ஆனா இன்னைக்கு வரல, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றார். அப்போ ஆளவந்தார் சொல்றாரு, இந்த மாதிரி தினம் பண்ற ஏதோ காரியத்துக்காக தான் இருக்கும். அது எனக்கு அடுத்த வாட்டி வரச்சு என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்த வாட்டி மணக்கால் நம்பி வரச்சு அவர் ஆளவந்தார வந்து பாக்குறார். அப்ப அந்த ராஜா சொல்ற, நீங்க தினம் வந்து கொடுத்திருந்த எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மணக்கால் நம்பி சொல்ற, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள்கிட்ட என்னமோ கொடுக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்ற. அப்போ ராஜா சொல்ற, என்கிட்ட எல்லாமே இருக்கே, நீங்க என்ன எனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மணக்கால் நம்பி சொல்ற, இல்ல உங்கள்கிட்ட இது கொடுக்கணும், இது என்னோட கர்த்தவியம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆள வந்தார், சரி என்னவா இருந்தாலும் கொடுங்கோ, இப்பவே குடுத்துடுங்கோனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மணக்கால் நம்பி சொல்றார், இல்ல நீங்க வந்தாதான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லாச்சு. ஆள வந்த சொல்லு, சரி நான் வேற எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மணக்கால் நம்பி சொல்றார், இல்ல இப்பவே கொடுக்க முடியாது, நான் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட தினம் பேசி பழகணும், நீங்க அனுமதி இருந்தாதான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப ஆள வந்தார், சரி அப்படின்னு சொல்லி காவலாளிகள்லாம் சொல்றாரு, மணக்கால் நம்பி எப்ப வேணாலும் உள்ள வந்து என்னோட பேசலாம். அதனால தினம் பேசி மணக்கால் நம்பி ஆள வந்தாட்டு சத்விஷயம் அப்புறம் நம்ம சம்பிரதாயம் எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். ஆள வந்தார் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ஒரு நாள் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு ஆசிண்டு போய் ரங்கநாதரை காமிச்சார். இதான் உன்னோட குல சொத்து, நீ முதல்ல இதான் பின்பற்றிந்த அப்படின்னு சொல்றார். அப்ப ஆள வந்தாருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே கொஞ்சம் துக்கமும் இருந்தது, இவ்வளவு நாளா இத ரசிக்கலையே. அதனால அன்னைக்கே உலகியல் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் ஏத்துட்டார். இவருக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராமானுஜரை பத்தி தெரிய வருது. அவர் வாட்டி அவருக்கு அதனால காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு காஞ்சிபுரத்துக்கு வரச்சு திருக்கட்சி நம்பி தூரக்கேந்து ராமானுஜரை காமிக்கிறாரு. அவர் எங்க இருந்தா யாதவ பிரகாஷரோட கோஷ்டியில நின்று காஞ்சிபுரத்துல. ஆள வந்தாருக்கு ரொம்ப ஆசை, அவரை நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆசிண்டு வரணும், அவர் யாதவ பிரகாஷ்கிட்ட இருக்க கூடாதுன்னு பெருமாட்டிய வேண்டின்றார். ஆனா அவரால பார்க்க முடியல, அதுக்குள்ள அவர் பரமபதிச்சுட்டார். அப்போ ராமானுஜர் வந்து ஆள வந்தார சேவிக்கிறதுக்கு வர்றார். ஆள வந்தாரோட சரீரத்துல 3 விரல் மட்டும் மடங்கிருந்தது. அப்ப ராமானுஜர் தெரிய வருது, அவருக்கு 3 நிறைவேறாத ஆசைகள் இச்சைகள் இருந்ததுன்னு. என்னன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் யாரான்னு. அதுக்கப்புறம் பராசர ரிஷி விஷ்ணு புராணம் எழுதினதுக்காக அவர் பேரை ஸ்ப்ரெட் பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணணும்னு. அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும்னு. ராமானுஜர் இது 3த்தையும் பண்றேன்னு சொன்னதுனால அவரோட 3 விரல்களும் விரிஞ்சுடுத்து. ஆள வந்தாருக்கு 11 சிஷ்யர்கள் இருந்தா. அதுல சில சிஷ்யர்கள் பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கட்சி நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர், மாரநேரி நம்பி. எட்டாவது சப்தத்தில தேசிகன் ஆள வந்தாருக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார்.
विगाहे यामुनं तीर्थं साधु वृन्दावने स्थितं तिरस्थजिह्मगस्पर्शे यत्र कृष्णः कृतादरः इति 8வது श्लोकம் 8வது சப்தத்தில. धन्यास्मि अडियन्. சரியம்மா, தன்யாஸ்மி. சொன்ன அவரோட சரித்திரம் பெருசு, அதை சுருக்கி அதுல கண்டென்ட்ஃபுல்லா நான் சொன்னேன். சுவாமிகள்லாம் அனுகிரகிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். வசுதா சரித்திரத்தை என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஒரு கண்டென்ட்ஸ் எல்லாம் நீ சொன்னதெல்லாம் இல்லது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் இந்த கதையெல்லாம் சம்பிரதாய மஞ்சள்ல கேட்டுதான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாரு, சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் யூ கேன் மேக்னு தோன்றது. சந்தோஷம். பட் யுவர் அட்டெம்ப்ட் இஸ் குட் அண்ட் யுவர் பிரசன்டேஷன் இஸ் ஆல்சோ குட். நைஸ். அடியே வசுதா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மழலை சொல் இருந்தாலும் உச்சரிப்புலாம் நல்லா இருந்தது. தீர்த்தம், அதை சாது பிருந்தாவனே ஸ்திதம், அதெல்லாம் அல்பபிராணம் மகாபிராணம், உச்சரிப்புல எந்த தோஷமும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. வயசுக்கு நல்லா பண்ணியிருக்க. சாரநாத சுவாமி சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது நாளாக பேச பேசவும் வந்துடும். சரித்திரம் பெருசு, அதை நீ நிறைய விஷயம் சொல்லிருக்க. ப்ராபப்ளி இந்த 10 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு பாகம் குறைச்சிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா நல்லா இருந்தது. சந்தோஷம். धन्यवाद.